நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இந்த 8-10 நிமிஷம் உங்களுக்கான பதிவு. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, ஆனால் சில விஷயங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இந்த மாதத்தை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள். மாத பலன் பார்க்குறதே சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமல்ல, எதுலேயும் சிக்காமல் நீங்கள் ஜெயிச்சு வரணும் அப்படின்றது தான். சரி, கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது அங்கே யார் இருக்காங்க? ராகு இருக்காரு. ஆனால் குருவனுடைய பார்வை அமோகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது முதல் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஜுகேஷனில் இருக்கக்கூடியவங்க சிம்பிளாக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கவே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் கோ த்ரூ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாலே அந்த அளவுக்கு நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய கிளாஸில் 20வது மார்க்கு 30வது மார்க்குன்னு இருந்தவங்களுக்கு கூட இப்போ ஏதோ ஒரு ஐடியாஸ் தோணி டக்குன்னு மிஸ் சொல்கிறது எல்லாமே புரிஞ்சு நீங்கள் டக்கு 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 டக்குன்னு 5th ரேங்க் 3rd ரேங்க்குன்னு வரக்கூடிய அமைப்பு அவ்வளவு சூப்பராக இருக்குது. எந்த சேலஞ்சிங் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா வின் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, இந்த மாதம் வரல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதம் அதுக்கு உண்டான படிக்க ஆரம்பிங்க. படிக்க ஆரம்பிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் எக்ஸாமின் போது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றது ரொம்ப சூப்பர். இந்த மாதம் நிறைய ரிசர்ச்சஸ் உங்கள் மைண்டே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எப்பயுமே குரு 5ஆம் வீட்டில் அப்படின்றது சுக்கிரனோட அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். குரு யார்? உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் உங்களுடைய 2ஆம் அதிபதியும். சுக்கிரன் யார்? உங்களுடைய 4ஆம் அதிபதி. சுகஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் அவரே. அடுத்தது உங்களுடைய அனுபவிக்கிற யோகத்தை கொடுக்கறதும் அவரே தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து 5ஆம் வீட்டில் சூப்பராக இருக்காங்க. இதில் பல பல நன்மைகள் இருக்குது, சில பயங்கள் இருக்குது. அந்த பல நன்மைகள் என்ன அப்படின்னா, எதுவுமே ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைச்சி அதுக்குண்டான வழிகாட்டுபவர்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்களை கரெக்டாக கை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுவும் ஜாலியாக சந்தோஷமாக நிறைய விஷயங்கள், நீண்ட நாள் முடியாத பிரச்சனை கூட டக்குன்னு யாரோ இவங்க வந்ததுனால தான்டா முடிஞ்சுது அப்படின்றது எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள். ஆனால் இந்த குருவும் சுக்கிரனும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குருன்றது தேவகுரு, சுக்கிரன்றது அசுரகுரு. ஸோ 2 பேருனுடைய நோக்கமுமே நல்ல நோக்கமாக தான் இருக்கும். ஆனால் இவங்க எடுக்கக்கூடிய டூல் டோட்டலி டிஃப்ரெண்ட், அவங்க எடுக்கக்கூடிய டூல் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது காந்திஜி நேதாஜி மாதிரி. காந்திஜி அஹிம்சையில் போராடணும்னாரு, நேதாஜி கன் தூக்குடா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எந்த வழியில் நீங்கள் போகணும் அப்படின்றது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்தால் பரவாயில்ல, ஆனால் 2 பேரும் ஒரே சமயத்தில் நீ உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் இந்த சைடு வா இல்லை இந்த சைடு வான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி, குரு எப்படி இருக்கார், சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்த்து மட்டும் தயவு செஞ்சு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி தேவையில்லாத பயம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் யார்? சனி பகவான். அந்த சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலையில் உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதியும் போய் செவ்வாய் சனி பகவான் பார்த்துட்ருக்கார். அப்படி இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஒரு டூலை எடுக்கலை அப்படின்னா, இப்போ தேவையில்லாத நீண்ட நாள் வம்பு வழக்கு பிரச்சனைன்ற மாதிரி எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கும். கடுமையான போராட்டம், வார் என்ற ஒரு அமைப்புக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலே டென்ஷன். அதில் உங்களுடைய 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குறார், உங்களுடைய 3ஆம் வீட்டையும் செவ்வாய் பார்க்குறார். அப்படி இருக்கும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக உங்கள் சுகஸ்தானம் கெடாதா அப்படின்றதில் மட்டும் பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இவங்க சொன்ன வழி எடுத்து அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எழுதுங்க. அவங்க சொன்ன வழி எடுத்து மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எழுதுங்க. எது உங்களுக்கு ஃபேவரபிள்ன்றது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியரான ஒரு ரூட்டுக்கு வந்துருன்றதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அப்போ இந்த மாத பலன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது பார்த்தீங்க இல்லையா? அதனால் இந்த காலகட்டத்தை சிவனேன்னு அப்படியே விட்டுறவும் கூடாது, வந்ததெல்லாம் ஓகேன்னு ப்ரொசீட் பண்ணவும் கூடாது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ஒரு ஹை ஆர்டர்ஸ், எந்த ஒரு ப்ரொஃபஷனல், எந்த ஒரு பாயிண்ட் வந்தாலுமே நீங்கள் கடன் வாங்க தூண்டிடும். தயவு செஞ்சு அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி உங்கள் மனைவி,
உங்களுடைய ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்திருக்காங்களே இவங்களை யூஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிடுங்க, இவங்க இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லிஃப்ட் ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவசரத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருவாங்க, உங்களுக்கு குழப்பத்தையும் உண்டு பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதும் எதுலேயுமே ஓகேன்னு சொல்லி அவசரப்பட்டுற வேண்டாம். அதெல்லாம் தான் பெரிய சிக்கலுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னருக்காக ஏதாவது நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதத்தில், அதாவது நீங்கள் திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி எடுக்கும்போது கொஞ்சம் இந்த மாதத்தை தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் செவ்வாய் மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது தான் ரொம்ப சால சிறந்தது. ஜஸ்ட் லைக் தட் கோ த்ரூ பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் ஓகேன்றது மட்டும் இப்போ ஆன்சர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடாதீங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லவ் அஃபேரில் இருக்கிறீங்க, காதலிச்சிட்ருக்கீங்க, லிவின்ல இருக்கீங்க அப்படின்னா இப்போ தேவையில்லாத ப்ளஸ்ஸும் தோணும் மைனஸும் தோணும். ஃபைனலி குழப்பம்ன்ற ஒரு அமைப்பு வந்து ஏற்பட்டுரும். புதுசாக பார்ட்னர்ஷிப் ஏதாவது நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அவ்வளோ உகந்ததில்லை. முதல்ல இருந்த பார்ட்னர்ஷிப்போடைய நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுவுமே ஒரு பார்ட்னர்ஷிப் மீட்டிங்கில் நீங்கள் உட்கார்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் உட்காருங்க. உங்களுடைய ஒப்பீனியன்ஸை ரொம்ப காஷனாக பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகணும் அப்படின்றதுல மட்டும் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருங்க. வேகம் அப்படின்றது வேண்டாம். ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சம்மந்தமான பிரச்சனைகள், தலைவலி, மண்டை வலின்னு சொல்கிறது, ஸ்பைன் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ், போன் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ், ஏன் வேகம் எடுக்கிறனால தடுக்கி விழறது இப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஸோ எதுலேயுமே நிதானம் நிதானம் நிதானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதுசாக கல்யாணமான கணவன் மனைவி தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டு இன்னும் 2 மாதத்தையே மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து இவங்க சரியே இல்லை அப்படின்ற முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப 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 தப்பு. அது ஆண்மகனாக இருந்தாலும் சரி, பெண்மகளாக இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த காலகட்டத்திலுமே கணவன் மனைவி ஒருத்தர புரிதல் அப்படின்றது மினிமம் 1 இயராவது ஆகும். இந்த காலகட்டத்துக்கு 2-3 இயர்ஸே ஆகும். அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய முடிவுகளை இவ்வளோ தூரம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப தப்பான ஒரு செயல்பாட்டுக்குள்ளே உங்களை தள்ளி விட்டுரும். அதனால் தயவு செஞ்சு வேண்டாம். ஸோ நிதானமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னாலே குடும்பம் அப்படின்றது ஈஸியாக இருக்கும். ட்ராவல் சம்மந்தமான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பவராக இருக்குது. ஸோ இப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் சனி பகவானுடைய நிலை என்னன்னு தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. சனி பகவான் நீங்கள் பிறக்கும்போது வக்ர நிலையில் இருக்கும்போது நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அவ்வளோ பயம் பாதிப்புகள் இல்லை, அல்லது நேர்கதியில் தான் இருந்தது அப்படின்னா டபுள் ட்ரிபிள் காஷன் வேணும். நீங்கள் பேசும்போது உங்கள் பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போய் ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு அவங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் பேசலை அப்படின்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி சூரியன் வந்து உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு கேதுவோட சேர்ந்து வரார். கேது சூரியன் அப்படின்றது கொஞ்சம் கூட சரியில்லாத ஒரு அமைப்பு. இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கார், கேது எப்படி இருக்கார் அப்படின்றத தயவு செஞ்சு நீங்கள் பார்க்கணும். ராகு கேது சுய ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னாலோ நீங்கள் அதுக்குண்டான கோயில்களுக்கு நீங்கள் போய் அதுக்குண்டான பரிகாரங்கள் பிரீத்திகள் அந்த கோயில் முறைப்படி பண்ணிக்கணும். அந்த ப்ரேயர் என்னவா இருக்கணும் அப்படின்னா உள்ளது உள்ளபடி கண்ட காமி, ஷோ த ரியாலிட்டி அப்படின்றது தான் இருக்கணும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிழல் கிரகங்களாக இருந்து அது மறைச்சிடுச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அறியாமல் புரியாமல் மாட்டிக்கூடிய அமைப்பு இருக்குது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா 7ஆம் வீட்டில் சூரியன் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோடு நீங்கள் பேசினாலும் கருத்து போராட்டம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ராங் அண்டர்ஸ்டாண்டிங் நாள் அப்படின்றது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் எதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணாலும் ரீசெக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ப்ரையராகவே ஒரு டைம் வேணும்னா நீங்கள் கேட்டுருங்க. ஸோ இப்போ இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதமும் பௌர்ணமியும் அதாவது குருவும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீடு அப்படின்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ். ஸோ அந்த அன்னைக்கு முக்கியத்துவமாக நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்காக எதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் சில்லற காசு எடுத்துகிட்டு போய் சுவாமி பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு சுபிக்ஷத்துக்காக என்னென்ன பண்ணணுமோ இதிலிருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்கள் குழந்தைங்களுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்களுக்கு உண்டான ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் உங்கள் மூலியமாக சூப்பராக இருக்கும். ஸோ குரு பகவானுடைய பிரார்த்தனை, செவ்வாய்னா முருகனுடைய பிரார்த்தனை, அப்போ ரெண்டும் சேரும்போது யார்? திருச்செந்தூர் முருகன் தான். அவரை நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் ஜெயிச்சு சூப்பராக வருவீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.